உண்மையிலும் உண்மை. தேவன் பாதுகாப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28 வில்ஃபிரட் கிரென்சல் என்பவர் 1887 தான் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருந்த போதே D.L. மூடி அவர்களின் பிரசங்கத்தால் கவரப்பட்டு தன்னை ஒரு மருத்துவ மிஷனரியாக அர்ப்பணித்தார். அவர் லேபரடரில் இருந்த மீனவர்களுக்கு மருத்துவ பணி செய்ய தன்னை அர்ப்பணித்து மிஷனரியாக அங்கு சென்றார். ஒருமுறை அவர் உறைந்த கடலில் நாய்களால் இழுக்கப்படும் ஸ்லெட்ஜ் வண்டியில் சென்று கொண்டிருந்த போது உறைந்த கடல் நீர் உடைந்தது. கடும் குளிரில் கடல் நீரில் நீந்தி சென்று சற்று தொலைவில் இருந்த மற்றொரு பெரிய பனிப்பாறை மீது அவரும் நாய்களும் ஏறிக்கொண்டனர். ஆனால் அந்த சிறிய பனிப்பாறையால் அவர்களுடைய எடையை தாங்க முடியவில்லை. எனவே சற்று தொலைவில் இருந்த வேறொரு பெரிய மணிப்பாறையில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். குளிர் தாங்க முடியாததால் ஸ்லெட்ஜ் வண்டியை இழுக்க பயன்படுத்திய 3 நாய்களை கொன்று அதன் தோள்களை தனக்கு போர்வையாக போர்த்து கொண்டு அந்த உறைந்த பனிப்பாறையில் அமர்ந்து கொண்டிருந்தார். தனக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு கொடியை செய்து அதை ஒரு கம்பத்தில் பறக்க விட்டு நடுக்கடலில் அந்த பனிப்பாறையின் மீது படுத்து உறங்கினார். அந்த சூழ்நிலையில் வில்ஃபிரட், நான் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நான் செய்ய வேண்டியதை எல்லாம் நான் செய்து விட்டேன். மீதி தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்றார். வில்ஃபிரட் நம்பியதை போலவே ஒரு படகு வந்து அவரை மீட்டு சென்றது. வில்ஃபிரட் லேப்ரடரில் 6 மருத்துவமனைகளையும் 4 கப்பல் மருத்துவமனைகளையும் 7 செவிலியர் மையங்களையும் 2 அநாதை இல்லங்களையும் 2 மிக பெரிய பள்ளிக்கூடங்களையும் 14 தொழிற்சாலைகளையும் மிக பெரிய மர அறுவை மில்லையும் அமைத்தார். லேப்ரடரில் வில்ஃபிரட்டை கொண்டு தேவன் செய்ய நினைத்தவைகளை எல்லாம் செய்யும் வரை அவரை தேவன் கைவிடவே இல்லை. தேவன் மேல் நம் விசுவாசம் ஆணித்தரமாக இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம். நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடிக்கும் அளவும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கட்டும். தேவன் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார்.